வணக்கம். இது வாழ்க்கைக்கு ஒரு நிமிடம். தலாய் லாமாவின் மொழிபெயர்ப்பாளர் ஜின்பா புத்த மதம் தாராள குணத்தை வெளிப்படுத்துவது குறித்து 3 காரணிகளை சொல்வதாக சொல்கிறார். முதல் 2ஐ முந்தைய காணொளியில் பார்த்தோம். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் கிவிங், ஆன்மீகத்தை கொடுப்பது. நீங்கள் ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவராகவோ இந்துவாகவோ கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீகத்தை கொடுப்பது என்பது உங்களுடைய அனுபவத்தையும் ஞானத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வது. புத்த மதம் சொல்கிறது, புன்னகையின் வழியாக தொடங்குங்கள். எதிரிலே ஒருவர் வருகிறார், அவரை பார்த்து புன்னகையுங்கள். அந்த புன்னகை ஒரு கலந்துரையாடலை தோற்றுவிக்கும். அதன் வழியாக நீங்கள் இருவரும் ஞானத்தையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். அனுபவத்தையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்கிற பொழுது பிறர் மதிப்பதில்லை என நம்மிடம் சிலர் சொல்வதுண்டு. சற்று யோசித்தோம் என்றால், அனுபவத்தையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்கிற பொழுது மற்றவரது அனுபவத்தையும் ஞானத்தையும் நாம் அங்கீகரிக்கிறோமா என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த 3ஐ சொன்னபோது தலாய் லாமா 4ஆவதாக ஒன்றை சொன்னார். அது என்னது? அடுத்த காணொளியில் பார்ப்போம்.